அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. நல்லதொரு ஜோதிட கலையை என் நாவிலும் நெஞ்சிலும் பதிவு செய்த என்னுடைய குருநாதருக்கும், இந்த காணொளியை காணுகின்ற சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய கனிவான பணிவான வணக்கங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ வாட்ஸ்அப் வாயிலாக எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் என்னுடைய செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். இன்றைக்கு 7வது பதிவாக இங்கே ஒரு ஜாதகம் பதிவீடு செய்யப்பட்டிருக்கிறது. துலா லக்கண ஜாதகம். லக்கணத்தில் சுக்கிரன் சந்திரன், 4இல் சனி கேது, 5இல் குரு, 10இல் செவ்வாய் ராகு, 12இல் புதன் சூரியன். இந்த ஜாதகருக்கு மேலோட்டமாக பார்த்தால் ஒரு சிறப்பான திருமணம் நடக்க வாய்ப்பில்லை என்று தோன்றும். ஆனால் இந்த ஜாதகர் தன் மனைவியோடு நட்போடு பாசத்தோடு 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். இன்னும் 40 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் இந்த ஜாதகரும் அவர் மனைவியும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள். அதற்கு எந்த கிரக நிலைகள் காரணம்? எந்த இடம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த லக்கணத்துக்கு 2இல் கிரகம் எதுவும் இல்லை. லக்கணத்துக்கு 7இல் எந்த கிரகமும் இல்லை. 8இலும் எந்த கிரகமும் இல்லை. ஆக 2, 7, 8 சுத்தமாக இருக்கிறது. அடுத்து இந்த லக்கணத்தை குரு பார்க்கிறார். லக்கணத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்ததிபதி சந்திரனும் லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார். 4இல் கேது இருக்கிறதே, சனி இருக்கிறது என்றால் அந்த 4இல் உள்ள கேது சனியும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த நட்சத்திர அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார். 10இல் 2, 7 கூடியவன் நீச்சம் பெற்று விட்டானே செவ்வாய் என்றால் நிச்சயமாக இல்லை. நீச்ச வீட்டில் இருக்கிறார், அவ்வளவுதான். செவ்வாய் நீச்சம் பெற வேண்டுமானால் ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இருந்தால்தான் நீச்சம். செவ்வாய் புனர்பூசத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் என்ற வீட்டதிபதி சந்திரன் கேந்திரத்திலே ஆட்சி பெற்ற சுக்கரனோடு இருக்கின்ற காரணத்தில் அந்த நீச்சபங்க ராஜயோகம் வந்து விடுகிறது. அதனால்தான் இந்த ஜாதகருக்கு மேலோட்டமாக பார்த்தால் திருமணம் ஆகாது என்று சொல்லலாம். ஆனால் அருமையான மனைவி, பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த மனைவி, குடும்ப பாங்கான மனைவி, கணவன் சொல்லை ஏற்று செயல்படுகின்ற, கணவன் சொல்லை தட்டாத, அவர் வழி நடக்கின்ற ஒரு அருமையான மனைவி, புத்திர சந்தான சௌபாகியங்கள் பெற்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு பெற்ற மனைவி. எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் கணவன் மீது மதிப்பு மரியாதையும் கொண்ட மனைவி. சகல யோகங்களையும் அமைப்புகளையும் பெற்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, சிறப்போடு செயல்படுகின்ற மனைவி இந்த ஜாதகருக்கு அமைந்தது. இந்த ஜாதகருக்கு இளம்பிராயத்திலே திருமணம். அன்றிலிருந்து இன்று வரை ஒற்றுமையாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இடையிலே இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவரும் அதை சமாளித்து மற்றவர் போற்றுகின்ற வகையிலே, புகழ்கின்ற வகையிலே அவர்கள் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு ஆண் ஜாதகத்தில் 2, 7, 8 சுத்தமாக இருந்து
லக்கணத்தில் சுபக்கிரகம் ஆட்சி பெற்று சுபக்கிரகம் குரு போன்ற சுபக்கிரகங்கள் லக்கணத்தையோ 7ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்து அதிபதியோ பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு அவருக்கு எப்படி அந்த ராசி கட்டத்தில் அவர்களுடைய கிரக அமைப்புகள் கட்டம் இருக்கிறதோ அதேபோல் நல்ல மனைவி அமைந்துவிடும். அதுதான் இந்த ஜாதகத்தில் உள்ள சிறப்பு. 2, 7, 8இல் பாவக்கிரகங்கள் இருந்தால் அதுபோல் மனைவி தான் அமையும். வம்பு வழக்குள்ள மனைவிகள் தான் அமையும். ஆனால் ஆண் ஜாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் 2, 7, 8 சுத்தமாக இருந்து லக்கணத்தில் சுபகிரகம் ஆட்சி பெற்ற காரணத்தினாலே இந்த ஜாதகரும் ஜாதகியும் வள்ளுவன் வாசிக்கு போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி அடுத்து வரும் பதிவில் பிரச்சனை வம்பு வழக்கோடு இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி ஜாதகம் எப்படி இருக்கும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.